அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னபாரதி பேசுகிறேன். என்னடா அப்படி மூச்சு இறக்கி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மலை மேலே ஏறி வந்திருக்கிறேன். சேலம் பக்கத்தில் இந்த கோவிலுக்கு நான் நிறைய டைம் வரணும்னு நினச்சிருக்கிறேன். தென்னாண்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1008 லிங்கம் இருக்குது. பார்த்தீங்களா, மேலே கழுதுற ஆஞ்சநேயர் சிவனை பற்றி சொல்லும்போது என்னையும் பற்றி சொல்லு அப்படின்னு இறங்கி வரார். இந்த மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்து அருமையாக இருக்குது. ஆஞ்சநேயா காப்பாற்று, எங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடு. இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஓம் மல்லீஸ்வரர், ஓம் மறைக்காட்டீஸ்வரர், ஓம் மதுநாதீஸ்வரர் அப்படின்ட்டு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. உண்மையிலே நிறைய டைம் வரும்னு நினச்சேன். ஏன் கோவிலெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஏன் மலை மேலே வச்சான்? மலை மேலே ஏறும்போது நல்ல காற்று, உடலுக்கு நல்ல எக்ஸசைஸ். இந்த வடிவேல் சொன்ன என் உடம்பிலிருந்து ஏதோ ஒன்று சுரைக்கிறது அப்படிம்பாங்கல்ல, அந்த வியர்வை துளி வெளியில் வர்றதுக்கு இப்படி நல்ல நல்ல விஷயங்கள். நம்ம காலுக்கு கீழே நடக்கும், செப்பல் இல்லாமல் நடக்கிறோம், அக்குப்பஞ்சர், இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தோடு கலந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா இந்த 1008 லிங்கம் கோயிலுக்கு வாங்க, சிவன் அருள் பெறுங்க. நன்றி. மேலே போய் சாமியை பார்த்தாச்சுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம். சிவனை பார்த்தாச்சு, பெருமாளை பார்த்தாச்சு, ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. அப்படி நிறைய கோவில்கள், ராமர் பட்டாபிஷேகம், லக்ஷ்மி, இப்படி எல்லா சாமியும் மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் அழகாக இருக்குது பாருங்க. சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற அந்த எழுத்துக்களுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. சி என்றால் சிவனை குறிக்கும், வா என்ற எழுத்து அம்பாளை குறிக்கும், ஏ என்ற எழுத்து மனிதனை குறிக்கும், நம அப்படிங்கிற எழுத்து ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். எவன் ஒருவன் சிவனையும் அம்பாளையும் நினைத்து மனமுருக வேண்டி வழிபடுகிறானோ அவன் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபடுவான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம அப்படின்ட்டு சொல்கிறோம். உண்மையில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நேரம் கிடைத்து அந்த கடவுளுக்கு நன்றி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வாங்க. நன்றி.